இப்போது நாம் நின்றுட்டு இருக்கோம்ல இந்த பாலம், இந்த பாலம் தான் செங்கிப்பட்டி பாலம். செங்கிப்பட்டி பாலம் உடஞ்சி போச்சுன்னு நீங்கள் எல்லாம் நியூஸ் பேப்பர்லையும் டிவிலையும் பார்த்துருப்பீங்கல்ல. பாலம் பராமரிப்பு குறைவு, அதனால உடஞ்சி போச்சுன்னு. 2008 2009 இதே திமுக ஆட்சியில் தான் அந்த பாலம் உடஞ்சிச்சு. இப்போ அவங்களுடைய ஆட்சி காலத்திலே சரி பண்ணியிருக்காங்க. சாலை போக்குவரத்தெல்லாம் யார் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியும். இந்த பாலம் எத்தனை அடி நீளம், எத்தனை அடி லென்த்து, எவ்வளோ அகலம், இதோட வரவு செலவுகளை எவ்வளோ ரூபாய்க்கு கட்டுனாங்க, இதோட கட்டுமான பணிகள் எத்தனை நாளைக்கு நடந்துச்சு, இதோட செலவுகள் எவ்வளோ கரெக்டாக செலவு பண்ணீங்க. அப்போ பராமரிப்புன்னு சொல்லியிருக்கீங்களா, பராமரிப்பு குறைவுன்னு சொல்லியிருக்கீங்களா. அப்போது பராமரிப்பு செலவு அப்படிங்கிற பேரில் ஏதாவது வரவு செலவு கணக்குகள் எழுதி வைக்கிறீங்களா? சாலைகளை பாதுகாக்கிறோம், பராமரிக்கணும்னு சொல்லி எதுவும் வரவு செலவு கணக்கு எழுதி வைக்கிறீங்க. அப்போ அந்த கணக்குகளை மக்களுக்கு தெரிவிங்க. ஏன்னா மக்களுடைய வரி பணம், சோப்பு சீப்பு எண்ணெய், மக்கள் வாங்குகிற அத்தனை அத்தியாவசிய பொருட்களையும் ஜிஎஸ்டி கொடுக்குறோம்ல, வரவு செலவு எங்களுக்கு கணக்கு வேணும், கொடுங்க.